இப்போ ஒரு கட்சி சட்டமன்ற தேர்தலை சந்திக்குதுன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி என்ன சொல்லணும்னா, அதான் மரபு, அதான் எதிர்பார்க்குறோம். நாங்கள் வந்து தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னால் இவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்தோம், ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கணும். நாங்கள் இத்தனை 505 கொடுத்தோம், 405 நாங்கள் சரி பண்ணியிருக்கோம், ஒரு 100 சரி பண்ண முடியல, மக்களே அதுக்கு இதான் காரணம், இந்த சிக்கல் எங்களுக்கு இருக்குது, அடுத்த முறை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதையும் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஆட்சியில் என்னெல்லாம் நடந்திருக்கு, பாசிட்டிவாக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், அதே போல் சில குற்றம் குறைகள் இருக்குது லா அண்ட் ஆர்டரில். இது மாதிரி பர்ஃபார்மன்ஸை தான் நீங்கள் முன்னால் சொல்லணும். வாட் ஆர் யுவர் ப்ராமிசஸ் அண்ட் டூரிங் த 5-year ரூல் எவ்வளோ நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, ஒரு பெர் கேபிட்டா இன்கம் மக்கள் வருமானத்தை எப்படி உயர்த்தியிருக்கோம், கடனை எப்படி குறைச்சிருக்கிறோம், செலவுகளை எப்படி கம்மி பண்ணியிருக்கிறோம், இது மாதிரியான விஷயங்களை தான் டிபேட்டு கூடணும். இந்த பேஸில் தான் அடுத்த வாய்ப்புக்கு நீங்கள் போய் ஜனங்க கிட்ட கேட்கணும். ஆனால் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் பெரிய ஒரு போர்வையை போட்டு தூக்கி போட்டு 1000 காலமாய் நடக்கும் ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்குமான போர் தான் இந்த சட்டமன்ற தேர்தல்ன்றார். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.